நாம இந்த வீடியோல பார்க்க போற கதை என்னன்னா, கனவுகளின் ரகசிய தோட்டம். காலத்துக்கு முன்னாடி நிலாந்திரா அப்படின்னு ஒரு மந்திரமயமான ஒரு கிராமம் இருந்தது. அங்க ஒவ்வொரு இடமும் அழகோ அழகு. நீண்ட பச்சை வயல்கள், மனம் மாறாத மலர்கள், குளிர்ச்சியான காடுகள், தெளிவான ஆறுகள் எல்லாம் இருந்த ஒரு அமைதியான இடம். ஆனால் அந்த கிராமத்துல ஒரு மர்ம கதை பரவியது. அது ஒரு தோட்டம். அந்த தோட்டம் மனிதர்களோட கனவுகளை படமாக உருவாக்கி மனிதர்களோட பேசும். ஆனால் அந்த தோட்டம் எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அத கண்டுபிடிக்க போறவங்களோட வாழ்க்கையே மாறிரும் அப்படின்னு பழைய கதை சொல்லி வச்சிருந்தாங்க. அந்த ஊர்ல அரினான்னு ஒரு சிறுமி அவளோட அம்மாட்ட இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு வளர்ந்தாள். அவளுக்கு அந்த தோட்டத்தை கண்டுபிடிக்க ரொம்ப ஆசையா இருந்தது. அவளுக்கு ரொம்ப குழப்பமாவும் இருந்தது. இது எல்லாம் உண்மைதானான்னு. ஒரு நாள் அந்த சிறுமி அவள் ஊர்ல உள்ள ஒரு நூலகத்துல பழைய புத்தகத்தை கண்டுபிடித்தாள். அதோட பக்கங்கள் ஒரு வரைபடமா இருந்தது. அத பார்த்ததுமே இது கனவுகளின் தோட்டத்திற்கான வழின்னு அவளுக்கு தெரிஞ்சது. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாள். அன்னைக்கு இரவு நிலவொளியில கிராமம் அமைதியா இருந்தது. அரினா தனியா பயணம் செய்ய ஆரம்பிச்சா. அவள் அந்த வரைபடத்தை எடுத்துட்டு காட்டுக்குள்ள போனாள். வழி முழுக்க மர்மமாவே இருந்தது. ஒவ்வொரு இடமும் புதிய புதிராவே இருந்தது. அவளோட மனசுல நம்பிக்கையோடவும் தைரியத்தோடவும் காட்டுக்குள்ள கடந்து போக ஆரம்பிச்சாள். ரொம்ப தூரம் போன பிறகு ஒரு புத்துணர்வு நிறைஞ்ச ஒரு தோட்டம் வந்தது. அந்த இடம் உண்மையாவே வண்ணமயமாக, உண்மையிலே உயிரோட இருக்க மாதிரி தெரிஞ்சது. பூக்கள் அவட்ட பேசுற மாதிரி, காற்றுல அவளோட பெயர் கேக்குற மாதிரி தோணுச்சு. அங்க இருந்த ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு மரமும் கனவுகளோட கதைய சொல்லிட்டு இருந்தது. அவள் தோட்டத்தின் நடுப்பகுதிக்கு போனதும் ஒரு சின்ன நீரோடை இருந்தது. அந்த தண்ணீல அவளோட எதிர்காலம் தெரிந்தது. நீ கனவுகளை நம்பினால் அவை நிஜமாகும் அப்படின்னு ஒரு குரல் ஒலிச்சுது. அந்த தோட்டம் ஒரு சாதாரண இடம் இல்ல. அது மனிதர்கள் என்ன நினைக்காங்களோ அத பிரதிபலிக்கும். உண்மையான கனவுகளை எவரும் இங்கே வந்து கண்டுபிடிக்கலாம். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, அவர்கள் தங்கள் உண்மையான நம்பிக்கையை இழக்கக்கூடாது. அரியா அந்த இடத்துல நேரம் எப்படி போச்சுன்னு தெரியாம நின்னுட்டு இருந்தாள். ஆனால் அவள் திரும்பி போக வேண்டியது இருந்தது. தோட்டம் அவளுக்கு ஒரு பரிசாக ஒரு மந்திர விதையை கொடுத்தது. இதை உன் கிராமத்தில் நட்டுவை. கனவுகளின் விதை நூ ஒரு மரம் வளரும். அது உனக்கு பயனளிக்கும். அவள் மகிழ்ச்சியுடன் கிராமத்திற்கு திரும்பி அந்த விதையை தன் வீட்டுத் தோட்டத்தில் நட்டாள். காலப்போக்கில் அது ஒரு அழகான பெரிய மரமாக மாறுச்சு. அதன் கீழ் அமர்ந்தவர்களுக்கு கனவுகள் வெளிப்படும். அது அவர்களுக்கு வாழ்வின் உண்மையான அர்த்தத்தை காட்டும். அரியா இனி ஒரு சிறுமி இல்லை. அவள் நிலாந்திராவின் கனவுகளின் காவலாளி ஆனாள். மக்கள் ஒவ்வொரு சந்ததியிலும் அந்த மரத்தை பார்ப்பார்கள். அதன் கீழ் அமர்ந்து தங்களது எதிர்காலத்தை காண்பார்கள். கனவுகளை நம்புங்கள், அது ஒரு நாள் நிஜமாகும் என அந்த மரம் நினைவூட்டும். நிலாந்திராவின் ரகசிய தோட்டம் மறைந்து விட்டதா? இல்லை, அது இன்னும் இருக்கிறது. ஆனால் அதை காண்பதற்கு உண்மையான நம்பிக்கை கொண்ட இதயம் தேவை. கதையின் நெறி கனவுகளை நம்பும் மனம் வாழ்க்கையில் ஒளியை காண உதவும். உண்மையான நம்பிக்கை கொண்டவர்களுக்கே அதிசயங்கள் நிகழும். வாழ்க்கையின் ரகசியம் அதை உணர முயல்வோருக்கு மட்டுமே தெரிய வரும்.